டே விலாக் சிறப்பாக தொடங்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் தான் கிளம்பும் வழக்கம் போல். அதனால தான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சிருக்கிறோம். காலையில் நேரமாக எழுந்திரிச்சாலே எங்கே போகிறோன்னு ஓகே தெரியும். டயாலிசிஸ் தான் கிளம்பிட்டேன். நான் ஆல்ரெடி நேற்றே சொன்ன மாதிரி வந்து மூஞ்சில் வெஞ்சிருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பயங்கர டயர்டாகி தான் வருவோம் வீட்டுக்கு. சரின்னு கிளம்பி போகிறப்ப டம்முன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா என் பையன் தான் சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. என் தண்ணி பாட்டிலத்தை கொண்டு வந்து ஏதோ கடுப்பில் தூக்கி எறிஞ்சிருக்கிறான். கிட்ட இப்படி வந்து அழுதுட்டு இருந்தால் நியாயமாக இருக்காடா உனக்கு? எதுக்குடா பாட்டில் உடைச்ச? பாட்டில் உடைச்சவங்க அம்மா திட்ட தானே செய்வா? டேய் நான் தான்டா அழுவணும். நீ வாட்டர் பாட்டில் உடைச்சதுக்கு நீ அழுவக்கூடாது, நான் தான் அழுவணும். படு தூங்கு. கோவம் இதையும் உடச்சு அப்புறம் அம்மாட்ட சொல்லி போகும் பார்த்துக்கோ. சரி நீ அழுடான்னு சொல்லிட்டு நான் டயாலிசிஸ் வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டயாலிசிஸ் முடிச்சுட்டு ஒரு குட்டி ரெஸ்ட்டை போட்டுட்டு வந்து இன்றைக்கி டியூஷன் நான் தான் எடுக்க போகிறேன். நான் தான் கொஞ்சம் நேரம் தான் நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்துடுவாங்க. அதனால் நான் டியூஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. டிஃப்ரெண்ட்டாக தலைவலிக்குது எனக்கு. எப்படி தலைவலிக்குதுன்னா, கீழே குனிஞ்சா தலைவலிக்குது, ஸ்ட்ரெயின் பண்ணால் ஒரு மாதிரி இது பண்ணால் தலைவலிக்குது. அது ஏன்னு தெரில. அதனால தான் ஆவி பிடிக்கிற மாத்திரை போட்டு ஆவி பிடிச்சி பார்க்கலான்னு இருக்கிறேன். தலையில் எதுவும் நீர் கோத்துருக்கான்னு தெரில. ஏன்னா 3 நாளாக சும்மா ஆவி பிடிச்சிட்டு இருந்தேன் சளி பிடிக்காமல். அதனால எதுவும் ஆயிடுச்சான்னு தெரியல. என்ன தான் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டாலும் அந்த நைட்டு தோசையும் தேங்காய் சட்னி சாப்பிட்ற சோளமே தனி. பிடிச்சாச்சு, நன்றாக சாப்பிட்டு முட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம போய் இப்போ உறக்கம் முக்கியம். உறக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இதோட இந்த விலாகை முடிக்கிறேன். நாளைக்கு விலாகில் சந்திக்குவோம். ஓகே, பாய்.